திஸ் இஸ் த தேர்ட் இயர் நான் இங்கே சைட்டேஷன் டே அட்டன் பண்ணுறது. ரொம்ப அழகா ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா குழந்தைங்களையும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. டான்ஸுக்கு போட்ட எஃபர்ட்டாக இருக்கட்டும், யோகா போட்டதாக இருக்கட்டும், டிடிஒய்யாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணுற அந்த டீச்சர்ஸ்க்கும் சரி, எதுவுமே கொஞ்சம் கூட முகமே சுளிக்காம எல்லா இடத்துலையும் ரொம்ப பொறுமையாக அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப கேர் பண்ணி அழுக்கிற பிரின்சிபலை நான் இங்கே தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். எந்த டைம் எப்போ வந்தாலும் சரி அதை கொஞ்சம் கூட எனர்ஜி லெவல் குறையாம எப்பயுமே வெல்கம் பண்ண வார்ம் வெல்கம் கொடுக்குற சரண்யா மேம்க்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் என் பையன் வந்து இங்கே ஏக்லவ்யா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணான் அவனோட ஜேர்னியை. பட் ஆச்சாரியாவில் வந்து அவனுக்கு இது 5th இயர் ஃப்ரம் பிரிமௌண்ட்லேருந்து அவன் படிக்கிறாங்க. ஸோ எனக்கு சொல்லப்போனால் ஒரு ஸ்டேஜாக என் குழந்தைகிட்ட நான் நிறைய டெவலப்மெண்ட் பார்க்குறேன். ரொம்பவே அழகாக ஒரு ஸ்டேஜாக அவங்க எப்படி கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஒரு டீச்சர்ஸ் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்றதை நான் இங்கே மட்டும்தான் நான் வந்து பார்க்குறது. என்ன ஒரு ஒப்பீனியனாக இருந்தாலும் சரி, சஜஷன் கொடுக்கணும் இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம். சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் இயரில் கிரேட் 1 வந்து கவிதா மேம் அண்ட் ஃபியோனா மேம் வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. அடுத்த செகண்ட் இயர்ல வரும்போது ஃபஹமிதா மேம், மது மேம் இருக்கட்டும், வினோதினி மேம் இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னாலும் சரி, கொஞ்சம் கூட அந்த ஒரு ஒரு ஹெசிடேஷன் பண்ணவே மாட்டாங்க. எந்த டைம் பேசணும்னாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஹம்பிளா ரொம்ப பொறுமையா அந்த மாதிரி ஒரு கேரிங்கா பேசுற ஒரு டீச்சர்ஸை நான் சீரியஸா சொல்றேன், இங்க மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். அவ்வளோ பொறுமையா ரொம்ப அழகா சொல்லி தராங்க. இன்னும் சொல்ல போனா இந்த 4 days அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல வந்து என் பையன் வந்து பிரிசம் அந்த ரூபிக் கியூப் வந்து இதுல அவன் பார்ட்டிசிபேட் பண்ணான். வித்தின் 4 daysல ஒரு குழந்தை எப்படி ரீட் பண்ணுவான், எப்படி அவன் கத்துப்பான் அப்படின்னு நினைச்சேன். பட் ரொம்பவே நிறைய எஃபோர்ட் போட்டு வித்தின் 4 daysக்குள்ள எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா கைட் பண்ணி அந்த குழந்தை வந்து இப்போ எந்த டைம் என் பையன்கிட்ட கொடுத்தாலும் சரி, வித்தின் 2 minutesக்குள்ள அவன் அந்த கியூபை வந்து அவ்வளோ ஈஸியா சால்வ் பண்ணுவான். இன்னும் சொல்ல போனா இப்படி நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், ஸ்டடீஸா இருக்கட்டும், ஒரு கிளாஸ்ல கொடுக்குற அசைன்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். எப்பயுமே சொல்றீங்கல்ல அவங்களோட அந்த கோச் எப்பயுமே ஐ எம் டாப் ஆஃப் த வேர்ல்ட். அது சொல்ல போனா உண்மையுமே இங்கே நான் பாக்குறது வந்து ஏக்லவ்யா வந்து எவ்ரி இயரா இருக்கட்டும், அவங்க ஒரு விஷயம் பண்றது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. சொல்ல போனா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. மற்ற ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இது எல்லாமே இங்க புதுசா தான் இருக்கு. மத்த இவ்வளோ ஃப்ரீடம் இது வந்து வேற இடத்துல இருக்குமான்னு தெரியாது. பட் இங்க நான் ரொம்ப பாக்குறது ரொம்ப ஒரு ஹாப்பி பேரண்டிங்கா இருக்கு. நல்லா பண்றாங்க, ரொம்ப நீட்டா இருக்கு. சொல்ல போனா என் குழந்தை இங்க படிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எல்லாத்துலயுமே சரி, அவனே வந்து வாலண்டியரா பார்ட்டிசிபேட் பண்றான். எல்லாத்துலயுமே அவனே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறான். முன்னாடினா நான் ஐயோ உட்காந்து ப்ரெஷர் போடணுமா அப்படின்னு தான் இருக்கும். பட் இப்ப வந்து அப்படி கிடையாது. எல்லா ஒர்க்கையும் அவனே பாத்துக்கிறான், எல்லாமே செய்யறான். லாஸ்ட் டைம் என்னோட இந்த சைட்டேஷன் டேக்கு வந்து என்னோட இல்லா தான் வந்தாங்க. அவங்க வந்து எம்டிஜி பேசுறது வந்து ரொம்ப கவனிச்சப்போ விஷயம் தெரியாத நபர் கிடையாது, நல்ல விஷயம் தெரிஞ்ச நபர், நல்லா மோட்டிவேட் பண்றாங்க, நிறைய விஷயம் சொல்றாரு. ஆக்சுவலி வந்து இது ஆஸ் அ பேரண்ட் வந்து எங்களுக்கு வந்து இந்த கைடன்ஸ் அவர் கொடுக்குற நிறைய கைடன்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சொல்ல போனா அவருக்கு எப்படி இந்த யூனிக்கா யோசிக்கிறது, எப்படி இவ்வளோ அழகா வந்து குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுவோம், எந்த இடத்துல கொடுத்தா இவன் நல்லா வருவான் அப்படின்றது அந்த மோட்டிவேஷன் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.